ஒரு அடிப்படை வசதி, எந்த ஒரு நலத்திட்டமோ எதுவுமே எங்க ஊருக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நாங்களும் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டோம். எங்களால உங்களுக்கு மாவட்டம் ஒரு இடம், நீங்க ஓட்டு போற ஒரு இடம், அது இதுன்னு சொல்லி எங்களை அழுக்கழிச்சுட்டே இருக்காங்க. அதனால எந்த ஒரு நலத்திட்டமோ எந்த ஒரு சலுகையுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நாங்க ஓட்டு போட எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ஓட்டு போடல. இதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனையில வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம். யாருமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதை பத்தி எதுவுமே கண்டுக்கவும் இல்லை யாருமே. தொகுதி பிரச்சனை சம்பந்தமா சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? எங்களுக்கு வந்து எந்த ஒரு முடிவுமே அவங்க சொல்லல. இப்போ எங்களுக்கு சமாதானம் பேச வந்தாங்க. எங்களுக்கு வந்து உத்தரவு நீங்க 3 மாசத்துல மாத்தி தரோம்னு சொன்னாங்க. அதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கொடுங்க, ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஒரு 6 மாசத்துலயும் 3 மாசத்துலயும் உங்க பிரச்சனை எங்க சரி செய்யறோம் அப்படின்னு நாங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேக்குறோம். அது அவங்க போட்டுக்க தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நாங்க ஓட்டு போட்டிருப்போம். எதுவுமே இல்ல. இப்போ ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களை யாருமே கண்டுக்கல. எங்க ஊருக்கு யாருமே எந்த அதிகாரியுமே வந்து எங்களை பார்க்கவே இல்லை. இதுக்கு முடிவுதே என்ன? எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படையுமே கிடைக்க. நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்றது? ஒரு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு இது நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே இல்ல. ஓட்டு போடுறது சும்மாதான். அதனால நாங்க ஓட்டு போடல. யாருமே எங்களை கட்டாயப்படுத்தல. நாங்களாவே ஓட்டு போடல. தொகுதியில இருந்து திருமயம் தொகுதிக்கு எங்க தொகுதியை மாத்தணும். எங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து உலகம்பட்டியில இருந்து பொன்னம்பராளி போலீஸ் ஸ்டேஷனா மாத்தணும். எங்க ஊருக்கு முதல்ல ரோடு போட்டு கொடுக்கணும். 7 மாச கர்ப்பிணி எங்க ஊர் ரோட்ல போனா அப்பவே ஒரு கிலோமீட்டர் போங்காட்டியுமே குழந்தை பிறந்துருது கன்ஃபார்ம். இப்போ ஒரு பஸ் வசதி இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் வருது. அதுவுமே 12 மணிக்கு வர பஸ் 1 மணிக்கு வருது, 1 மணிக்கு வர பஸ் 3 மணிக்கு வருது. எங்க ஊர்ல எந்த ஒரு நலத்திட்டமும் இல்ல, எந்த ஒரு சலுகையுமே இல்ல. ஓட்டு போடுறதே எங்களுக்கு விருப்பமும் இல்ல. எங்களுக்கு ஊருக்கு இது எல்லாமே சரி செஞ்சு தரோம்னு சொல்லுங்க. அதனால நாங்க ஓட்டு போடுவோம். இது சரி செய்யாம நாங்க ஓட்டு போட மாட்டோம். எத்தனை வருஷமா இருந்தாலும் இது சரி செஞ்சு கொடுத்தா ஒரு அப்பாவா இருக்கணும், ஒரு அம்மாவா இருக்கணும். இன்னும் 4 பேர் இருந்தாங்க எங்கிட்டு போறது? நாங்க எங்க போயிருந்தோம்? இப்படி வெயில்ல கிடந்து வேகுறோமே நாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? இவங்க சுவாசியா இருக்கணும், நாங்க இருக்கணும். அடிவாரத்துல நடக்கணும், மலை அடிவாரத்துல. எந்த ஊரு தெரியாது போமா. அது போய் கேட்டா இது போய் கேட்டா தெரியாது போ அப்படிங்கிறது. அதிகாரம் ஜெயிச்சுக்கிட்டு போய் உக்காந்துக்கிறது. நாங்க பண்றவங்க கேட்போம். யாருக்கு வலிக்குது சொல்லு என்கிட்ட. நானும் 5 வருஷம் இருந்தேன் இதுல இருந்து. நாங்க இதுல ஒரே தொகுதியாரு, ஒரு அம்மா ஒரு அப்பாவா ஏறி அதுதான் கேட்கிறோம். வேற உங்க சொத்தை கேட்கல, உங்க சொகத்தை கேட்கல, உங்க நகைய கேட்கல, உங்க பணத்தை கேட்கல, நாங்க எதுவும் கேட்கல. நாங்க எங்களுக்கு ரோடு ஜெயிச்சு வந்தா நன்றி சொல்லு, இதத்தான் நாங்க சொல்றோம். வேற என்ன சொன்ன? 6 ட்ரிப் ஜெயிச்சு போய் ஒரு தடவை நானும் நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்களா? கிடையாது. இந்த ஊர்ல வேணாம், ஓட்டே போட வேணாம். இந்த ஓட்டும் போட வேணாம், அந்த ஓட்டும் போட வேணாம், ஒரு ஓட்டும் போட வேணாம். நாங்க சும்மா கிடக்கிறோம், மழை அடிவாரத்துல கிடக்கிறோம். நடந்தே போக முடியல, நடந்தே மனசு கட்டி விழுகிறாங்க. கண்ணு குடிப்பிடி கல்லு அந்த என்னத்தை கேட்கிறோம்? நாங்க ஒன்னையும் கேட்கல. நாங்க உங்க சொத்தை கேட்கல, உங்க சொத்தை கேட்கல. ஜெயிச்சுக்கிட்டு போய் போறது வந்து அந்த கால நேரம் ஓட்டு போடுவோம். ஓட்டு போட முடியாது. அப்புறம் திருப்பி ரோடு வந்துட்டு கண்ணப்பன் வந்து இந்த ரோடை போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு யாருமே எதுவுமே இதுங்கிறது இல்லை. ஏதோ இப்போ திருப்பதி இங்கே ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணப்பன் விவரத்தை போய் கேட்டோம்னா திருமயத்துக்கு தான் நீங்கள் போகணும், அந்த தொகுதிக்கு நீங்கள் கேளுங்க. அவர்கிட்ட நான் என் பண்ணுறது வந்து தாரேன் நீங்கள் சொல்லி போக சொல்லுங்கன்னு அவர் ஃபோன் பண்ணுறது. சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்குருவார். நீ அங்கே தானே போய் கேளுங்க. இந்த இதே வேண்டாம் எங்களுக்கு. ஒரே தான் திருமயத்திலே இருக்கட்டும். உலகம்பட்டி போலீஸ் வேண்டாம், பொன்னமராய் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் போதும். உங்கள் பேர்? என் பேர் ஜமால். நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம்.
இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் அது வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த தீர்ப்பும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த குறையும் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த தீர்ப்புமே கிடைக்கல. இதுதான் நாங்கள் வந்து போனது காரணம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம். நாங்கள் 40 ஆண்டு காலமாக சிவகங்கைக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் புதுக்கோட்டையும் மாற்றணும், எங்களுக்கு கோழித்தேரியும் பொன்னமலைக்கு மாற்றணும். இந்த ரோடு இருக்க பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா, இந்த மந்திரி போய் கேட்டால் அந்த மந்திரி கேளுங்க, அந்த மந்திரியை போய் கேட்டால் இங்கே போய் கேளுங்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிறது நல்லது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் அறிக்கை கொடுத்தேன். என் பேர் ஆறுமுகம். திருமயத்தில் மாற்றணும், பொன்னமலை போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு இருக்கணும். அதான் எங்களுடைய அது. அதனால ஓட்டு போடலாம்.